மக்கள் எழுச்சி கட்சி சார்பாக அருள் ஜெயேந்திரன் நான் முக்கியமான சில விஷயங்கள் கலைக்க வேண்டியுள்ளதால் இன்று யாழ் ஊடக மையத்துக்கு வந்துள்ளேன். என்னவென்றால் அண்மையில் நான் இந்த சலூன் சம்பந்தமாக சில விஷயங்கள் கலைத்திருந்தேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் திறக்கவும் வேண்டும், மற்றது ஒரு ஒரு விலை கட்டுப்பாடு இல்லாமல் சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்லி நான் விஷயங்களை கலைத்திருந்தேன். இது சம்பந்தமாக அந்த சங்கத்தின் சார்பாக உதயசங்கர் என்பவர் சில தகவலை சொல்லியிருந்தார். அதற்கு நன்றி. இது அதாவது எங்கள் கோரிக்கைக்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி. அத்துடன் என்னவென்று சொன்னால், பாடசாலை மாணவர்களுக்கு சலுகை செய்யும் என்று உள்நோக்கம் இருந்து 350 ரூபா என்று சொல்லி நீங்கள் சொல்வதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதிலே ஒரு சொல்லி வைத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது ஒரு படம் வச்சிருப்போம், அந்த படத்தின்படி தான் வெட்டுவோம், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், பாடசாலை மாணவர் என்று சொன்னால் பாடசாலை மாணவருக்கு ஒரு விதமான ஒரு மாதிரி தான் கட் பண்ணலாம். மற்றது நீங்கள் போட்டிருக்கிற ஆளுக்கேற்ற மாதிரி வெட்ட முடியாதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலையில சுழி ஒவ்வொரு இடத்தையும் இருக்கும், ஒரு இடத்த வாழையில சுழி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் தலைமுடி வெட்டணும். மற்றபடி அந்த பிள்ளை பாடசாலை மாணவர்கள் சில வேளையிலே சில ஃபங்க்ஷனில் கலந்து போன்றதுக்காக முடி வளர்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வேறும், அல்லது இப்படித்தான் வெட்டணும் என்று அதிகாரிகள் பாடசாலை ஆசிரியர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்திருந்தார்கள் என்றால் அதுக்கு நீங்கள் கடிதம் கேட்கலாம். வித்தியாசமா வெட்டணும்னு சொன்னால் நீங்கள் அதிபரிடமோ இல்லாட்டி வகுப்பு ஆசிரியரிடமோ இந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்க. அது அப்போதான் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்ற மாதிரி வெட்டோம்னு சொல்லி சொல்லலாமே தவிர இப்படி 350 ரூபா சார்ஜ் பண்ணுற இந்த படத்தில் உள்ளதான் சொல்றது அவ்வளவு மனச்சாட்சி இல்லாத கதை என்று சொன்னால் இப்படி வட்டாடி அது வேறு விதமாக சார்ஜ் பண்ண போறீங்கன்றது தோன்ற அளவே அதுதான். ஆகவே அதை மாற்றி நீங்கள் 350 ரூபா வைங்க, அது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை திறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் சொல்றீங்க. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னா, சில தொழில்களை பொறுத்தவரையில உதாரணமாக ஒரு கார் வாஷ் பண்ற சர்வீஸ் ஸ்டேஷனை பேசிக் கொள்வோம். அவன் ஞாயிற்றுக்கிழமை திறக்காம கேள்மா, ஞாயிற்றுக்கிழமை திறந்தா அவருக்கு வியாபாரம் நடக்கும். இறைச்சி கடைக்காரன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நான் லீவில் வீட்டில் நிற்க சொல்லி நிற்கலுமா, அன்றைய தான் வியாபாரம் நடக்கும். அதே போன்றுதான் எல்லாரும் லீவா இருந்தால் இப்படியான வேலை செய்யலாம். முடிவுற வேலை லீவு நேரம் செய்யலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் விருப்பம் வேண்டால் ஓகே, ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி வரை திறப்போம் என்று சொல்லி போட்டு கோரிக்கை நாங்கள் 1 மணி வரை திறக்கிறது எல்லாம் விரும்பின திறக்கலாம், விரும்பினே போடலாம். அது நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் நான் கோருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்க சொல்ற உலகளாவிய ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு வேணும்னா நான் வார ஞாயிற்றுக்கிழமை கொழும்புல இருந்து லைவ் வீடியோ போடுறேன், செலவு திறந்திருக்கிறதே போடுறேன். நான் லைவ் வீடியோ வேண்டாம், நீங்க வேறு இல்லை. வவுனியா கங்கால ஞாயிற்றுக்கிழமையில திறந்தான் இருக்குது, வேணுமெண்டா நீங்க போய் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. கொழும்பு போய் வரைக்கும் தெரியும், அங்க போற வழியில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திறந்திருக்கு. இது நான் சொன்ன மாதிரி அந்த நாளில் 30 ஆண்டு யுத்த காலத்துக்கு பிறகுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டம் வந்தது, சரிதானே? அப்ப அது அந்த நேர சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றி அமைச்சாச்சு, அது வேற பிரச்சனை. ஆனால் நீங்கள் திறந்து ஞாயிற்றுக்கிழமை திறக்காட்டிக்கு நீங்க சொல்லி போட்டீங்க, நாங்கள் யாரும் திறக்கலாம் யாரும் செய்யலாம்னு சொல்லி போட்டீங்க. ஆனபடியா நீங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் டைம் தருவோம். மிஞ்சி போனா வார ஆவணிகளை நீங்க திறக்காட்டிக்கு ஞாயிற்றுக்கிழமை திறக்காம விடலாம். அதுக்கு நாங்கள் கட்டுப்பாடு விதிக்க இல்லை. அந்த சலூன்காரரே தீர்மானிக்கலாம்னு சொல்லி முடிக்கிறதா என்ன பொறுத்த நல்ல விஷயம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் முக்கியமான இடங்கள்ல சலூன் ஞாயிற்றுக்கிழமை திறந்து மாதிரி நாங்கள் திறப்போம். இது உறுதியாக நான் சொல்லி வைக்கிறேன். உபகையிலான திறப்பாக இருக்கும். அது தனியார் முயற்சி. அதாவது நீங்கள் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தால் திறக்கலாம், ஆனால் தங்களுடைய அமைப்பில் பதிவு சொல்லி அந்த பதிவு சீட்டை தான் நாங்கள் செய்ய முடியாது. என்னென்னு சொன்னால், நாங்கள் கட்டுப்படுறது அரசாங்கத்துக்கு.
சரியோ உங்களோட இதுல பதிஞ்சோம்னு சொன்னா உங்களோட கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் இயங்குவோம் என்றதுக்கு ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் அதுக்குள்ள வாரோம். அது நடக்கிற விஷயம் இல்லை. நாங்க செய்ய மாட்டோம். உங்களோட இதுல பதிஞ்சு நாங்க செய்ய மாட்டோம்ன்றதை இதுல சொல்ல வைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இது போன்று இந்த பியூட்டி பார்லர் நடத்துற கூட அது கூட எனக்கு ஒரு ஆள் சொல்லி இருந்துச்சு, நீங்கள் இதை எதிர்க்கே பியூட்டி பார்லர் போயிட்டு கதைக்கலன்னு சொல்லி. அப்ப நான் அது சொல்றேன், அது பியூட்டி பார்லர் வந்து இன்னைக்கு தாங்க ஒரு குறிப்பிட்ட விலைன்னு இல்லை, சொல்ற விலை சரியோ. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு கல்யாணம் வந்தேன்னு சொன்னா மணமால வலிக்கிற 1 லட்சம் ஒரு ஆளுக்கு 2 லட்சம், ஒரு ஆளுக்கு 3 லட்சம், ஆக்களுக்கு இந்த மாதிரி 5 லட்சம் 6 லட்சம் மட்டும் போகுது. இது என்ன நியாயம்? என்னன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சில ஒன்று இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணணும். தவிர ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்றதும் அதால என்னன்னு சொன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா செய்யல கேட்டு செய்யலன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரர் குறை வரலாம், அல்லது பொம்பளை வீட்டுக்காரருக்கு அதுக்கு தகுதி இல்லாம இருக்கும், அதாவது கடன் பெற வேண்டி வரலாம். இப்படியான சூழல் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கருத்து சொன்னபடியே அதையும் சொல்லி வைக்கிறேன். ஆகவே இந்த பியூட்டி பார்லர் ஆக்களும் இது சம்பந்தமாக ஒரு விலை கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது வந்து இதுக்கு அதிகார சபைகள் இருக்கின்றன. இந்த அதிகார சபைகள் விலை கட்டுப்பாடு அதிகார சபைகள் இந்த சாதாரண சில்லறை கடையில போய் இந்த விலைப்பட்டியல் போடல் என்று சொல்லி அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடும். இங்க எங்கட சலூன் வழியை போய் பாருங்க, முந்தி எல்லாம் விலை பட்டியல் இருந்தது. தலை முடி வெட்டுறதுக்கு அளவு, சேவ் எடுக்கிறதுக்கு அளவு, 2 ரேட், சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு ரேட் முந்தி இருந்தது, லிஸ்ட் பண்ணி இருந்தது, பிரைஸ் லிஸ்ட். அதுல எங்க இருக்குது? இதுக்கு உள்ளூராட்சி அதிகார சபைகள் என்று சொல்லி மக்களால் தேர்ந்தெடுத்த ஆக்கள் இருக்கிறோம், அதை விட அதிகாரிகள் இருக்கிறோம், அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு இருக்கிறோம். அவர்கள் கண்மூடிக் கொண்டிருக்கிறதால இப்படியான நடவடிக்கை நடக்குது என்பதையும் சொல்லி இது சம்பந்தமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு, அடுத்ததாக இது போன்று இன்று இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம். அதாவது அண்மையில் நான் ஒரு இலங்கையில இருந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து ஒரு ஆள் திரும்பி போய் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதாவது பிக்மியை யாழ்ப்பாணத்தில் வந்து பிடிச்சேன்னு சொல்லியும் பிக்மியை அழைச்ச உடனே பிக்மிக்காரர்களுக்கு வந்த இடம் சொல்லிக்கிறார் 2-3 இடத்தை போகணும்னு சொல்லி டக்குன்னு பிக்மியை கேன்சல் பண்ணி போட்டு புதிய ரேட் போகணும் ரேட் சொன்னாராம். அதுக்கு பிறகு 5000 ரூபாய் காசு கொடுத்ததாம். 5000 ரூபாய் காசு கொடுத்தா மாத்த காசு இல்லை ஐயா, நீங்க என்னுடைய போன் நம்பர் தர, நீங்க எப்போ போன் அங்கே போகணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா போன் நம்பர் தந்தா நீங்க போன் அடிச்சா நான் எடுப்பேன், கொண்டு போய் கூட்டிட்டு போட்டு கழிச்சு விடுறேன்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு பிறகு தான் 2-3 கோல் அடிச்சாராம். கோல் அடிச்சா அவர் ஆன்சர் இல்லையா. சரியோ, நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், கொழும்பை பொறுத்தவரையில கொழும்புலயோ புற இடங்கள்லயோ மீட்டர் இல்லாட்டி ஏற மாட்டாங்க. மீட்டர் ஆட்டோவுக்கு மீட்டர் இல்லைன்னு சொன்னா ஏற மாட்டோம். மீட்டருக்கான கேட்டு போட ஏறுறது. யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் மீட்டர் இல்லாம இங்க இயங்கினோம். ஏன்னு சொன்னா இதுக்குரிய அதிகாரத்துல உள்ள ஆக்கள், மேயர் போன்ற ஆக்கள், மேயரோ இல்லாட்டி உள்ளூராட்சி தலைவர்களோ யாரோ இது சம்பந்தமாக பேசாம இருப்பதால்தான் இப்படியான சம்பவங்கள் நடக்குது. நாங்கள் ஒரு சுற்றுலாத்துறையை வடமாகாணத்தில் நாங்கள் நல்ல முறையில் கொண்டு வரணும்னு சொன்னால் முதலாவது போக்குவரத்தை நாங்கள் சீரமைக்க வேண்டும். ஆகவே நான் வந்து ஆட்டோக்காரருக்கு எதிராக பேசுவேன் என்று சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்படி சார்ஜ் பண்றதால பிக்மியை பிடிக்கிறார்கள். பிக்மிக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். அதை விட அவங்க ஓடி லாபம் பண்றாங்கன்னு சொன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணா கூட எடுக்கலாம். வேணா சில வேலை திரும்பி வரணும் பண்றதுக்காக நீங்க ஒரு அமௌண்ட் கூட வரலாம். அது ஒரு மேனேஜ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மீட்டர் வளமையா எல்லா இடமே மீட்டர் தான். மீட்டர் வந்து இந்த நாளில மீட்டர் வாங்கி பூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு போன்லயே செட் பண்ணலாம். எல்லா இடத்தையும் நிறையமா ஸ்மார்ட் போன் எல்லா ஆட்டோக்கார்ட்டையும் இருக்கு. முன்னுக்கு எல்லாம் கொழுகி தான் வச்சிருக்கணும். அப்ப அதுல நீங்க செட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அது வந்து கூட சங்கத்துல போய் 15 செட் பண்ணி போட்டு 15 எடுக்கவும் வேண்டாம். ஒருத்தர் தாங்கள் நினைச்சபடி ரேட்டை போட்டு வைக்கலாம். 1 கிலோமீட்டருக்கு முதலாவது கிலோமீட்டருக்கு சொல்லி ஒரு வெயிட்டிங் எல்லாம் அதெல்லாம் செட் பண்ணலாம் இப்ப போன்லேயே. அதனுடைய நீங்க மேலதிகமாக செலவழிக்க வேண்டியது இப்பத்தைய சூழ்நிலை இல்லை. ஆகவே இது சம்பந்தமாக ஆட்டோ சங்க குழு சங்கமும் ஆட்டோ சங்கமும் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாம இதுக்குரிய அதிகார சபைகளும்
ஆட்டோக்கு எங்கட சுற்றுலாத்துறையோ எல்லாத்தையும் இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த ஸ்டாண்ட்ல நிற்கிற ஆட்டோ பிடிக்க மாட்டாங்க. பிக்னியை கூப்பிட்டு தான் போயிடும் என்று சொன்னா இதுல நிற்கிறாங்க, கண்டபடி காசு கூப்பிட்டா கரைச்சன்னு சொல்லி போட்டு பிக்னிக்கு வெயிட் பண்ணி தான் ஜனம் போகுது. அதுல போய் பிக்னியை பிடிச்சி போட்டு போனா பிக்னிக்காரரோட ஆட்டோக்காரர் அதுல ஸ்டாண்ட்ல நிற்கிறதாக சண்டை பிடிக்கணுமா? அப்படி எல்லாம் கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். ஆகவே இது நாங்கள் மக்கள் எழுச்சி கட்சியிலிருந்து வந்தது அரசியலுக்கு இது சம்பந்தமாக, அதாவது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதுதான் எங்களோட கடமை. அதுக்காக தான் நான் முக்கியமாக நாங்கள் அரசியல் வந்தது எங்களோட கட்சியில் உள்ளாக இதுக்காக தான் நிறைய பேர் வந்து சேர்ந்துக்கணும், இப்படியான சம்பவங்களை வெளிக்கொண்டுறோம் என்று சொல்லி அவையெல்லாம் எனக்கு தகவல் இருந்தால் சொல்லுங்க என்று சொல்லி. ஆகவே நீங்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி மட்டுமே சொல்வதுடன் இன்று கையெட்டி விவகாரமாக அன்றைக்கு எங்களோட அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா சொல்லி இருந்தார், காணி அளக்க போறோம் 17ஆம் தேதி எல்லாரும் வாங்குவோம், காணிக்காரர்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி வர சொல்லியாச்சு. அங்க எல்லாம் ரெடியா போயிருந்தா அங்க போலீஸ் வந்து துண்டோட வந்து நிற்குது. என்னண்டு காணி அளக்க இல்லாத அது அவர் பிக்கு போய் போலீஸ் என்ட்ரி போட்டிருக்கார், அவை காணி அளக்க இல்லாண்டு அவர் சொல்லியிருக்கார். அப்ப என்னன்னு சொன்னால் அரசாங்கம் இரு வேடங்களை இதுல இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் அதிகாரம் இல்லாதபடிதான் இப்படியான விஷயங்கள் நடக்குது. வடமாகாணத்திலே வடக்கில் உள்ள அவங்களுக்கு போலீஸ் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா ஒரு கட்டுப்பாடு நடப்பிடும். இன்னைக்கு ஆளுநர் கூட இருக்கிறார், ஆனா அவர் கூட இது சம்பந்தமா இந்த கதையும் கதைக்க இல்லை. ஆளுநர் தான் இப்போ வடமாகாண சபைக்கு பதிலாக இயங்குறவர். ஆகவே இதுக்கு அவர் மௌனமா இருக்கிறார் கூட எனக்கு தெரியவில்லை. ஆளுநர் கடமையில இதுவும் உண்டு. இப்படி ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில ஒரு ஆள் அளக்க சொல்லுது, அளக்க வாரண்டு சொல்லுது. அடுத்த அரசாங்கத்தோட சார்பா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட நடக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து இப்படி சொல்லி ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது. ஏன் என்பதை இது அரசாங்கம் டபுள் கேம் விளையாடுதுன்னா சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு முகமும் அவைக்கு ஒரு முகமும் காட்டி சட்டவிரோதமாக கட்டி இருக்கிற பிக்கு போய் முறைப்பாடு பண்ணி அதை நீங்க தடுக்கிற போலீஸ்காரர் போலீஸ்காரர் எப்படிப்பட்டவர்? அது மினிஸ்டர் சொல்லி போலீஸ்காரர் சொல்லியிருக்கணும், மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் ஆனபடி அளக்கத்தான் வேணும் சொல்லி அதை நிப்பாட்டக்கூடாது, அளக்க விட்டு இருக்கணும். சரிதானே? அது அளக்குறது அளக்காம விடுறது அது அவையத்தி எடுக்க வேண்டியது. அதை அளக்க வந்த இடம் மற்ற காணிக்காரரும் எடுக்க வேண்டிய முடிவு. அது அளக்கிறதால வர விபரீதங்கள் என்னன்னு சொல்லி அவைகள் தீர்மானிச்சு அந்த சொன்னவைகள் எடுத்து கொண்டு தந்து போட்டு அளவங்க ஏன்னா மிச்சத்தை சுயரிக்கிற நோக்கங்கள் இருக்கலாம்னு சொல்லி அவைக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆகவே மினிஸ்டர் அன்றைக்கு வராம விட்டுறது, அதாவது எங்கட மக்களை எங்க அவைய மட்டும் இல்ல முழு தமிழ் வடமாகாண மக்களை ஏமாத்தி உள்ள. அதாவது நீங்கள் வடமாகாணத்துல பிறந்திருந்தீங்கன்னா வடமாகாண சூழல் தெரிஞ்சிருக்கும் ஐயா. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வடமாகாணத்திலிருந்து வடமாகாணத்தை பற்றி தெரியாம இங்க எங்கட மக்களை கட்டுப்படுத்த வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் சொல்லவாரு. நீங்கள் ஒரு வேலையை செய்யறேன்னு உங்களுக்கு ஏறான்னு சொன்னால் இறங்கக்கூடாது. ஏன் நீங்க ஏன் சொன்னீங்க வழக்க வாரன்னு சொன்னீங்க, அடக்க வாரன்னு சொன்னீங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். போலீஸ் அடக்க வேலை போகணும் உங்களுக்கு தெரியும். ஆனபடிதான் நீங்க விளையல. ஆனபடியா நீங்கள் டபுள் கேம் விளையாடுறீங்க. அரசாங்கம் தான் டபுள் கேம் விளையாடுறோம் நான் சொல்ல வாருங்க. தவிர சந்திரசேகரன் ஐயா இப்படியான வேலைகள் இனிமேல் செய்யக்கூடாது. வடமாகாணத்துல உங்களுக்கு முடியாட்டி நீங்கள் வடமாகாணத்துல இறங்காதீங்க எந்த வேலைக்குமே. வடமாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சியாளர்களோ ஆளுநர்களோ அதில் பார்த்துக் கொள்வீங்க. நீங்கள் இதுல அரசியல் செய்யறதுக்காக உங்களோட பேர் நிமித்தறதுக்காக நீங்கள் ஒரு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரும் அல்ல, நியமிக்கப்பட்ட அமைச்சர் என்றது மறந்து போவாங்க. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் செய்திருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட அமைச்சர். ஆகவே உங்களுக்கு சரியான விளக்கம் இல்லாம வடமாகாணத்தில் எங்கள் நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் வர வேண்டாம். இனிமேல் இது சம்பந்தமாக நீங்க வருவீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். எங்கட கட்சி மக்கள் எழுச்சி கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணும். நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் என்பதை இனிமேல் சொல்லி வைக்கிறேன் உறுதியாக. இதுதான் நான் முக்கியமாக கூற வேண்டிய விஷயங்கள். இதுடன் கூறி முடிக்கிறேன். நன்றி.